அறிவின் ஆலயமாய் அறநெறியின் அடையாளமாய் நிமிர்ந்து நிற்கும் குன்னூர் புனித அந்தோணியார் மேல்நிலைப் பள்ளியின் 160வது பள்ளி ஆண்டு விழா மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பள்ளி தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் அருட்சகோதரர் முனைவர் தாமஸ் செல்வம் முன்னிலை வகித்தார். விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக தமிழக பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் முனைவர் கண்ணப்பன், முதன்மை விருந்தினராக டாக்டர் சுல்தான் அகமது இஸ்மாயில் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் முதுகலை கணித ஆசிரியராக 33 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெறும் வசந்தகுமார் ஜோசப் கௌரவிக்கப்பட்டார். சென்ற ஆண்டு அரசு பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் முதலிடம் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கும் இந்த ஆண்டு படிப்பில் முதலிடம் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கும் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. தொடர்ந்து இயற்கையை பாதுகாப்போம், மனிதநேயம் வளர்ப்போம், வேற்றுமையில் ஒற்றுமையை பேணுவோம், இந்திய விழாக்களின் சங்கமம் என்ற தலைப்புகளில் மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஒளிக்காட்சி வாயிலாக பள்ளியின் ஆண்டறிக்கை காட்சிப்படுத்தப்பட்டது. விழாவில் இதே பள்ளியில் பயின்ற சபரி கணேஷ் என்ற மாணவன் ஏழை குடும்பத்தை சார்ந்தவர். தனது கடின உழைப்பால் மருத்துவ படிப்பின் நீட் நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று அரசு மருத்துவக் கல்லூரியில் MBBS சேர்ந்துள்ளார். பள்ளிக்கு பெருமை சேர்த்த இவரையும் இவரது பெற்றோரையும் விழாவில் கௌரவிக்கப்பட்டனர். விழாவில் சிறப்புரையாற்றிய பள்ளி கல்வித்துறை இயக்குநர் முனைவர் கண்ணப்பன், கல்வி என்பது வேலைக்கானது மட்டுமல்ல, மனிதனை மனிதனாக்கும் மாபெரும் பயணம் என்றும், கல்வியோடு ஒழுக்கம், உழைப்பு, பொறுப்பு, பொறுமை, பொதுநலம் போன்ற பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றும் மாட்போர்டு சகோதரர்களின் தன்னலமற்ற கல்வி சேவையினையும் பாராட்டி பேசினார். விழாவில் பேசிய முதன்மை விருந்தினரும் தமிழ்நாடு திட்டக்குழு உறுப்பினருமான டாக்டர் சுல்தான் அகமது இஸ்மாயில் பேசும்போது, மண்ணின் மாண்பையும் இயற்கையோடு ஒன்றிணைத்த வாழ்வையும் இன்றைய மாணவர்கள் பேண வேண்டும் என்றும், இயற்கை, கல்வி, அறிவியல் ஆகிய மூன்றும் ஒரே பாதையில் பயணிக்க வேண்டும் என்றும், இத்தகைய பாதைக்கு வித்திடும் இப்பள்ளியை பெற்றோர்களும் மாணவ மாணவியர்களும் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வாழ்த்தி பேசினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் அருட்சகோதரர் முனைவர் தாமஸ் செல்வம், ஆசிரியைகள், அலுவலக பணியாளர்கள் செய்திருந்தனர்.